வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்து அறநிலையத்துறை அமைச்சருடைய பதவி அவுட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையிலே திமுக காரன் களத்தில் இறங்கி காலி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திமுகவுடைய பரந்தாமன் அவர்கள் இன்னைக்கு பழனி கோயில் நிலம் பத்திரப்பதிவு செஞ்சாங்கல்ல, அது தொடர்பாக நிறைய கேள்விகளை தமிழக வெற்றி கழக அரசுக்கு வச்சிருக்காரு. அந்த கேள்விகள்லாம் பார்க்கும்போது குழந்தை கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு தெளிவா கேள்வியை கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கெல்லாம் அமைச்சர் பெருமக்கள் விளக்கம் அளிப்பார்கள் நினைக்கிறேன். முதலமைச்சருக்கு கூட இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பரந்தாமன் அவர்கள் அதற்கும் ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறாரு. முதலமைச்சருக்கு தெரிந்தா இந்த பத்திரப்பதிவு நடந்திருக்குது அப்படின்னு சந்தேகப்படுவீங்க. நம்ம பரந்தாமன் அவர்கள் அடுக்கின கேள்வி எல்லாம் பார்க்கும்போது தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் தூய சக்தி என்று ஓட்டு போட்டோம், இவங்க தான் பெரிய ஊழல் சக்தி, பரந்தாமன் அவர்கள் புட்டு புட்டு வச்சிட்டார் பாரியா அப்படின்னு அந்த கேள்விகளை கேட்டவங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும். அதனால மாற்றம் என்று ஓட்டு போட்ட மக்களுக்கு மனமாற்றம் ஏற்படுவதற்கு முன்பாக பரந்தாமன் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் பெருமக்கள் 2 பேரும் வந்து பதிலளிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேங்க. அப்படி பதிலளிக்கலன்னு வச்சுக்கலாம், இந்த அரசாங்கத்துடைய பெயரானது சத்தியமா நாரி போயிடும். அந்த அளவுக்கு தான் கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்விகள் என்ன என்பதை பற்றி தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, ஏங்க இந்த நிலத்தை 2 பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்கல்ல, அவங்களுடைய விவரங்களை ஏங்க நீங்க வெளிவிடல, அந்த 2 பேரும் யாருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாத்திட்டாங்க. இன்னைக்கு போலி ஆவணங்கள் மூலமாக பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணாங்க இல்லையா, அந்த 2 பேரையும் வலை வீச்சு தேடிக்கொண்டிருக்கின்றார்களாம். தண்டபாணி கோயில் அறங்காவலராகவா இல்லை அறக்கட்டளையினுடைய தலைவராக இருந்த முருகதாஸ் அவர்கள் தான் வந்து சேதுபதி வெள்ளத்துறை அவர்களுக்கு வந்து அந்த 1.44 ஏக்கராவை 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை விற்கிறேன்னு சொன்னாரு. சோ அந்த முருகதாசியும் இந்த சேதுபதியும் இந்த வெள்ளத்துறையும் சிபிசிஐடி காவல்துறையினர் இப்ப தேடிக்கொண்டிருப்பதாக செய்தியை பார்த்தேன். ஆனா இந்த 2 பேருடைய விவரத்தை இந்த அரசாங்கம் ஏன் மறைத்தது முதல்ல அப்படின்ற கேள்வி வைக்கிறாரு. 2வது கேள்வி வந்து இந்த சேதுபதி வெள்ளத்துறை இவங்க 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த நிலத்தை வாங்குகின்ற அளவுக்கு சக்தி படைத்தவர்கள் அல்ல. குறிப்பா 2 கோடி தான் அவங்க வாங்குறாங்க அந்த நிலத்தை அப்படின்னு சொன்னா கூட 2 கோடி ரூபாய் அளவுக்கு நிலத்தை வாங்குகின்ற அளவுக்கு அவங்க பெரிய பணக்காரர் கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் நிலம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை கூட வாங்க சக்தி இல்லாத ஒரு மிடில் கிளாஸா தான் இருக்கிறாங்க. அவங்க எப்படி 2 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு முன் வந்தாங்க? இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறது அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அது மட்டுமல்ல, நம்முடைய பரந்தாமன் அவர்கள் இன்னும் 2 சந்தேகத்தை எழுப்புறார். முதல் சந்தேகம் வந்து பழனி சற்பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சற்பதிவாளர் அவர்கள் லீவ் போட்டு போறார். உடனடியாக அந்த அலுவலகத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இருக்கிறவங்கள தானே டெப்டேஷனுக்கு போட்டிருக்கணும். ஆனா கொடைக்கானலில் இருந்து எதற்காக ஜஸ்டின் மணிகண்டன் அவர்களை பழனி பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு டெப்டேஷனுக்கு போட்டாங்க? 10 கிலோமீட்டருக்கு பக்கத்திலேயே 2 பத்திரப்பதிவு அலுவலகம் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சற்பதிவாளர்களை டெப்டேஷனுக்கு போடாம எதுக்கு கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஜஸ்டின் மணிகண்டன் அவர்களை போட்டாங்க? அப்ப ஏற்கனவே வந்து திட்டமிட்டு இருக்கின்றார்கள் என்று உறுதியாகிறது. இந்த நிலம் சட்டவிரோதமானது, இது முறைகேடா தான் நம்ம வந்து பத்திரப்பதிவு செய்ய முடியும். அதனால பழனி சற்பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சற்பதிவாளரும் அதை பண்ண மாட்டேன் லீவ் போட்டு போயிட்டாரு. பக்கத்துல 2 அலுவலகங்கள் இருக்குது, அவங்களும் நாங்க டெப்டேஷன் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த முறைகேடுல நாங்க மாட்ட விரும்பலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் விலகி சென்றிருக்கின்றார்கள். பழனியிலிருந்து தான் பிறகு ஆளை வர வச்சிருக்காங்க. அப்படி ஆள் வந்தாரு இல்ல, அவர் கூட நிலத்தை பதிவு செய்யக்கூடிய அதிகாரி இல்லையாம், அவரு கம்பெனிகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு அதிகாரியாம். குறிப்பா சிட் ஃபண்ட் நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனங்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு அதிகாரியா தான் இருந்திருக்கிறாரு ஜஸ்டின் மணிகண்டன். நிலத்தினுடைய மதிப்பு தெரியாதவர், நிலத்துங்களை இதுவரைக்கும் பதிவே செய்யாதவர் ஜஸ்டின் மணிகண்டன். அவரை கொடைக்கானலில் இருந்து வர வச்சு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு மேல தொலைவு இருக்குதான், அங்கிருந்து வர வச்சு இந்த நிலத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். அப்படின்னா முறைகேடு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பழனி சற்பதிவாளர் அலுவலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை ஏன் அமைச்சருக்கு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அமைச்சருக்கு சொல்லி இருந்தும் இந்த விஷயத்தை அவரு கண்டுக்கவே இல்லையா? பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 சற்பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏன் டெப்டேஷனுக்கு வரல? அப்போ இந்த 3 பேரையும் பழனியில ஏற்கனவே இருந்த அதிகாரி,
பக்கத்துல இருந்த 2 சர்பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பதிவாளர்கள் இவங்க 3 பேரையும் ஏன் விசாரணைக்கு அழைக்கல? மூன்றாவது, ஜஸ்டின் மணிகண்டனை வந்து சஸ்பெண்ட் மட்டுமே பண்ணிருக்கீங்க, ஏன் அவரை பதவி நீக்கம் செய்யவில்லை? ஏன் அவரை கைது செய்யல? ஏன்னா ஜஸ்டின் மணிகண்டன் அவர்களை கைது செய்வதற்கு நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை விதித்திருக்குது. அதனால சிபிசிஐடி வந்து அவரை கைது பண்ணல. ஆனால் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டாங்கல்ல, அவங்களுடைய விவரங்களை இப்பதான் வெளியிட்டிருக்குதான் இந்த அறநிலையத்துறை. ஏன் அதுக்கு முன்பாக வெளியிடல அப்படின்னு கேட்கிறாங்க. குறிப்பா 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இந்த நிலத்தை வாங்கினோம்னா கண்டிப்பா அந்த பத்திரத்துல யாரு வாங்குறாங்களோ அவங்களுடைய போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை ஏன் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு வந்து நம்முடைய பரந்தாமன் அவர்கள் கேள்வி கேட்கிறார். அது மட்டும் கிடையாது, இந்த பத்திரப்பதிவு முறைகேடானது நம்ம முதலமைச்சருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரும் இந்த அறநிலையத்துறை அமைச்சரும் ஓடோடி வந்து விளக்கம் அளிக்கிறாங்கல்ல, கண்டிப்பா முதலமைச்சருடைய உத்தரவு இல்லாம 2 அமைச்சர்களும் இந்த முறைகேடு தொடர்பாக ஒரே தருணத்துல விளக்கம் அளிக்க மாட்டாங்க. ஏண்டா, உங்க மீது புகார் வந்திருக்குது, நீங்க 2 பேரும் என்ன சும்மா சுத்திட்டு இருக்கீங்க, போய் அது தொடர்பாக விளக்கம் அளிங்க அப்படின்னு முதலமைச்சர் விரட்டி இருக்கின்றார். அதனால தான் இந்த 2 அமைச்சரும் வந்து பழனி கோயில் நிலம் தொடர்பாக ஒரே தருணத்தில் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து விளக்கம் அளித்தார்கள். அப்படின்னா முதலமைச்சர் ஏன் இந்த நிலம் தவறாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குது, அது தொடர்பாக இதற்காக மக்கள் மத்தியில் விளக்கம் அளிக்கவில்லை, எல்லாவற்றுக்கும் வாய் முடிவு சும்மாவே இருப்பாரா அப்படின்னு பரந்தாமன் அவர்கள் கேட்கின்றார். அது மட்டும் கிடையாது, இதுல முறைகேடு நடந்திருக்குது என்பதை நம்ம இயல்பா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்களை அடுக்கிறாரு திமுக பரந்தாமன். என்னன்னு பார்க்கும்போது, நம்முடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரும் இந்த அறநிலையத்துறை அமைச்சரும் ஒன்னா வந்து விளக்கம் அளிச்சாங்கல்ல, அப்படி ஒன்னா விளக்கம் அளிக்கின்ற போது முரண்பட்ட தகவலை தெரிவித்தார்களாமே. ஒன்னு, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அறியாமை காரணமாக இந்த நிலத்தை பதிவு செய்து விட்டார்கள் சொல்றாங்களாம். அறியாமை காரணமாக பச்சை புள்ள போல இருக்குது அந்த சர்பதிவாளர், அதனால தப்பு பண்ணிட்டாரு, உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு நம்முடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர். ஆனா இந்த அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்க, நீதிமன்றமானது வழிகாட்டி இருக்குது, ஏன்னா இந்த வழக்கானது நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது, சட்ட வழிமுறைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள், அதற்கான சட்ட நுணுக்கங்கள் அவர்கிட்ட இருந்திருக்குது, போதிய ஆவணங்கள் இருந்திருக்குது, இந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா நிலத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றாராம். ஆனா மூணாவது, இந்த அரசாங்கத்துடைய அரசு வழக்கறிஞர் போய் நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஏன்பா கோயில் நிலத்தையா வந்து திட்டுத்தனமா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயா வெளியிலிருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் கொடைக்கானலிருந்து வந்த ஜஸ்டின் மணிகண்டன் அவர்கள் வந்து பதிவு செய்து விட்டார் அப்படின்னு வந்து நீதிமன்றத்தில் சொல்றாராம் அரசு வழக்கறிஞர். இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, நம்முடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் சொன்னது உண்மையா, இல்ல இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சொன்னது உண்மையா, இல்ல நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் சொன்னிருக்கார் பாருங்க, ஆனா புற அழுத்தத்தின் காரணமாக தாங்க இதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது, இப்ப சப் ரிஜிஸ்ட்ராருக்கு யார் அழுத்தம் கொடுத்தது? கொடைக்கானல இருந்து வந்தார் இல்லையா, அவருக்கு யார் அழுத்தம் கொடுத்தது அப்படின்ற கேள்வியை வந்து பரந்தாமன் அவர்கள் சொல்றார். இதுக்கெல்லாம் அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் விளக்கம் அளிக்க வேண்டும். இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கிறது, யாராவது கேள்வி கேட்டா, ஏங்க திமுக ஆட்சியில மூர்த்தி அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது விடிய விடிய பத்திரப்பதிவு நடந்தது தெரியுமா உனக்கு அப்படின்னு மூர்த்தி என்று மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கின்றாராம் நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் நிர்மல். அதுக்கு பரந்தாமன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஆட்சியில விடிய விடிவா வந்து பத்திரப்பதிவு நடந்தது அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க பத்திரத்தை பதிவு செய்ய வேண்டும், இது நல்ல நாள், எல்லாரும் ஒன்னா குவிந்துடுறாங்க, அப்ப எல்லாருக்கும் டோக்கன் கொடுக்குறாங்க, அப்போ டோக்கன் வாங்கணுங்க அத்தனை பேரையும் அதே நாள நம்ம பதிவு செய்து விட்டு தானே அனுப்பணும். அதனால இரவுலையும் வந்து பதிவு செய்திருப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இரவுல பதிவு செய்தாருன்னா பகல்ல பதிவு செய்தாருன்னா அப்போ முறைகேடு நடந்ததா? அதான முக்கியம். சட்டப்பூர்வமா நைட்ல பண்ணா என்ன, பகல்ல பண்ணா என்ன? ஆனா நீங்க பகல்ல தான் பண்ணிருக்கீங்க முருகன் கோயில் சொத்து, ஆனால் அதுல முறைகேடு நடந்திருக்கு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர்லாம் அவசர அவசரமா ஓடி வந்து விளக்கம் அளிக்கின்ற பொழுது அமைச்சருக்கு இதுல ஏதாவது தொடர்பு இருக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. யாரு கேள்வி கேட்டாலும் மிரட்டுகின்ற தோணியிலே அமைச்சர் பெருமக்கள் பேசுறாங்களே, அப்போ யாருடைய வாயை அடக்கலாம்னு நினைக்கிறாங்க? ஏன் எதிர்கட்சியில் பேசக்கூடாதா? முறைகேடு நடந்திருக்குது அப்படின்றத மக்களிடையே சொல்லக்கூடாதா? ஏன்னா வினோத் சூர்யா என்ற ஒருத்தர் காலைல கூட நம்ம பேசியிருந்தோம், அவரை காவல்துறையானது கைது பண்ணியிருக்கு.
எதுக்காக கைது பண்ணியிருக்காங்க? அமைச்சர் இருக்கார்ல, அமைச்சர் அவருடைய சொந்தக்காரருக்கு தான் வந்து இந்த 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலத்தை பத்திரப்பதிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னு வினோத் சூர்யா அவர்கள் வந்து சொன்னாராம். அப்படி தன்னுடைய சமூக வலைதளத்தை தவறா பயன்படுத்துறதுனால கிரிமினல் வழக்கா போட்டு அவரை சிறையில் அடைக்கிறாங்களாம். நீதியரசர் கூட கேள்வி கேட்டாராம், இதெல்லாம் அவதூறு வழக்கா தானே வரும், எதுக்காக கிரிமினல் வழக்கு போட்டு இவரை சிறையில் அடைக்கணும்னு சொல்றீங்க, விளக்கம் அளிக்க வேண்டும் சொல்லியிருக்கின்றாராம். அதனால இந்த அரசாங்கமானது இந்த பத்திரப்பதிவை கண்டு மிரளுகிறது. யாரும் இதை பேசக்கூடாது என்று சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, காலையில தான் நம்ம பேசியிருந்தோம். இந்த புகைப்படத்தில் இருக்கவங்க பாருங்க, இவங்க இந்திராணி சுடலைமுத்து அதிமுக ஐடி மின்சில் இருக்கக்கூடிய இவங்கள இன்னைக்கு காலையில காவல்துறையானது கைது பண்ணிருக்கு. அதிமுகவினர் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த இந்திராணி சுடலைமுத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சருடைய சொந்தக்காருக்கு நிலம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா, ஏப்பா அமைச்சருடைய சொந்தக்காரருக்கு இந்த நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்களே உண்மையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கின்றார். இதுதான் தூய சக்தியா, இதுதான் மாற்றமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கின்றார். ஏன் இந்த சந்தேகத்தை எழுப்பக்கூடாதா? மக்கள் தானே ஜனநாயகத்தில் வந்து எஜமானர்கள், யாரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பிறகு அந்த உரிமையானது மக்களுக்கு இருக்கிறது. மக்கள் உங்களுடைய செலவுக்கு பணத்தை தராங்க வரி கட்டி. நீங்க அதிகாரத்துடன் செயல்படுவதற்கு ஓட்டு போட்டு அதிகாரத்தை தராங்க. அந்த மக்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். நான் ஓட்டு போட்டேன், உனக்கு ஓட்டு போடல, அதெல்லாம் தாண்டி பெரும்பான்மையா ஓட்டு போட்டதுனால தான் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அப்போ நீங்க எல்லாருக்கும் அமைச்சர். அதனால அமைச்சரா வந்துட்ட பிறகு எல்லா குடிமக்களும் கேள்வி கேட்பதற்கான உரிமை இருக்கு. ஆனா கேள்வி கேட்டா இந்திராணி சுடலைமுத்து அவர்களை கைது பண்ணி உள்ள வைக்க வேண்டியது. அந்த அம்மா தப்பா கூட பேசல, ஆனா சும்மானா கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. நீதிமன்றமானது அவங்கெல்லாம் ரிமாண்ட்லேயே வைக்காது. அந்த பதிவை பார்த்த உடனே அமைச்சர் மீது எந்த விதமான பழியும் சொல்லலையப்பா, சந்தேகத்தை தானே எழுப்பியிருக்காங்க. அமைச்சருடைய உறவினருக்கு தான் இவரு அந்த 100 கோடி ரூபாய் நிலத்தை பதிவு செய்து விட்டார் அப்படின்னு எந்த விதத்திலும் ஆணித்தரமாக ஆதாரம் இருக்கிற மாதிரி அவங்க பதிவிடலையே, எதுக்குப்பா இவங்களை கைது செய்தீங்க அப்படின்னு கேட்க போறாங்க. மொத்தத்துல இந்த பழனி கோயில் சொத்து விவகாரத்துல இந்த அரசாங்கமானது பதற்றம் அடைகிறது. இப்படி பதற்றம் அடைந்தாலே எங்கோ ஒரு தப்பு நடந்திருக்குது, யாரையோ ஒருத்தரை இவங்க காப்பாற்றுறாங்க. அவங்களை காப்பாற்றுவதற்கு அமைச்சர் பெருமக்கள் எதற்காக மெனக்கெடுக்கின்றார்கள் அப்படின்னு பரந்தாமன் அவர்களை கேட்கிறாரு. பரந்தாமன் இன்னும் ஏகப்பட்ட கேள்வி கேட்டாங்க. அவற்றை எல்லாம் சொன்னோம்னு வச்சுங்களேன், நாம ஏதோ அவதூறு பார்க்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க. நான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பழனி முருகன் இருக்கின்றான் போல இருக்குது, எனக்கே மொட்டைப்பட பாத்தீங்களாடா அப்படின்னு நினைச்சதுனாலதான் இந்த விஷயத்தை பெருசாக்கி விட்டுருக்காரு. கலியுகத்துல கடவுள் யார் மூலமாக தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. இப்ப திமுக சார்பில் வந்திருக்காங்களா, பொறுத்து பார்க்கலாம். அமைச்சர் பெருமக்கள் மட்டும் பரந்தாமன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கவில்லை என்றால் குழப்பு நாரி போயிடும். நாரி பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. நன்றிங்க.